ஆரம்பிச்சுக்கிட்டீங்களா? மூவிஸ் மாஃபியா சிஸ்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்று கதையில இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ஒருத்தவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க, செம்ம அழகா. ஸோ அது வேற இல்லை, நீங்கள் தான். ஒரு வழியாக ரெடி ஆகி முடிச்சுட்டு அப்படியே ஸ்டெப்லேருந்து நடந்து வரீங்க. ஸோ அப்படியே பேக்கை தோளில் போட்டுட்டு நீங்கள் உங்கள் அண்ணன் தான் கூப்பிட்றீங்க. அண்ணா கூப்பிட்டானே. ஸோ ஒருத்தவங்க திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அது வேற இல்லை, நம்ம ஜேகே தான். ஜேகே திரும்பி பார்த்துட்டு, என்ன சாரா, என்ன வேணும்? அண்ணா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. நீங்கள் உங்கள் அண்ணன்ட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறீங்க. ஸோ நம்ம ஜேகே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் லேப்டாப்பில். நீங்கள் காரில் போய் உட்காருவீங்க. ஸோ காரில் போய் உட்காந்து அடுத்த செகண்டு பாடி கார்டும் கார் எடுத்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறோம். கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த சைடு பையனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிலீவ் பண்ணிட்டு பொண்ணுங்களை கிண்டல் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஜாலியாக பேசிட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ அவன் பைக்கில் படுத்துருக்கான், மூஞ்சியில் கர்ச்சீஃப் போட்டு. தயன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தயங்களை கூப்பிட்றாங்க. டேய் தயம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ தயங் செம்ம கடுப்பில், டேய் என்னடா வேணும் மயிறு, என்னடா மனுஷன் நிமிடம் தூங்க விட மாட்டேங்கிங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க, இப்படி போய் பண்ணி தொலைங்களேன், என்ன ஏன்டா டார்ச்சர் பண்ணீங்க? டேய் என்னடா வர ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, நீனு எல்லாம் இருக்க மாட்டே தயம், நீ எப்பவுமே பிள்ளை பண்ணிட்டு பொண்ணுங்களை கிண்டல் பண்ணிட்டு தான்டா இருப்பேன். நீ என்னடா இப்போ ரொம்பவே மாறிட்ட, வர நல்ல பையன் மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டியோ? தயன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி சொன்னோன்னே நம்ம தயங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு, என்ன நான் நல்ல பையனா? டேய் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நான் எப்படிப்பட்டவன்ட்டு. தெரியும். ஆனால் இப்போ நீ பண்ணுற கேரக்டரை பார்த்தா அப்படி தான் தெரியுது, ரொம்ப நல்ல பையனாக மாறிட்டு வர்ற மாதிரி தெரியுது இல்லைடா? ஆமாம்மா டேய், நீ வர ரொம்ப மாறிட்டே போகிறாடா, எல்லாமே உங்ககிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூடிட்டு வேலையை பாடுறா, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க திரும்பவும் அவன் பைக்கில் படுத்து மூஞ்சில கஷ்டம் போட்டு தூங்கிடுறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, டேய் என்னடா இவன் எப்படி இருக்கான், சரிடா விடுறான். கரெக்டாக காலேஜுக்குள்ளே ஒரு கார் என்ட்ரி ஆகுது. ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க. தயங்குறதுலாம் பேனு வாயை பிளந்துட்டு பார்க்குறாங்க. ஸோ அது வேறையா இல்லை, உங்கள் கார் தான் உள்ளே வந்திருக்கோம். நீங்கள் காரை விட்டு இறங்குறீங்க. ஸோ இறங்கிட்டு உங்கள் பேக்கு திங்ஸ்லாம் எடுத்துட்டீங்க, ஏன் நிற்கிறீங்க? ஸோ அங்கேருந்து காரும் போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே யோசிக்கிறாங்க. வரும்போது கார்லேயும் வரா, போகும்போது கார்லேயும் போகிறா, என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் ஏதோ ஒன்று மறைக்கிற மட்டும் தெரியுதுடா அந்த கேர்ளு சொல்லிட்டு நம்ம தயன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் ஒன்று பண்ணலாம் மச்சி, நம்ம தயன்ட்டே கேட்டு பார்த்துடலாமா நம்ம மச்சான்ட்டையே? ஏன்டா போய் கேட்டால் அடிப்பானே? அதெல்லாம் ஒன்று அடிக்க மாட்டான்டா, வாடா போய் கேட்போம். டேய் தயம் அப்படி சொல்லிட்டு திரும்பவும் எழுப்புறாங்க தயங்க. ஸோ தயம் கடுப்பாயிட்டு, டேய் ஒத்தா மயிருங்களா, சாவடிச்சிருவேன், இன்னொரு எழுப்புனீங்க உன்னை கொண்டே போட்டுருவேன்டா, என்னடா வேணும் உங்களுக்கு, மனுஷன் நிம்மதியாக தூங்க விட மாட்டீங்களா? தயன் செம கடுப்பில் கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம், டேய் கோவப்படாதடா, எங்களுக்கு ஒரு டவுட்டுடா, அதனால தான்டா உன்னை எழுப்பணும். என்ன இலவுமே டவுட்டு சொல்லி தொலைங்க, எரும மாடுங்களாம் எல்லாம் வாச்சிருக்காங்க எனக்கும் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு. சரி கோவப்படாத, எனக்கு ஒரு கேர்ளு பற்றி ரொம்ப நாளாகவே டவுட்றான். எந்த கேர்ளை பற்றி என்ன சொல்கிற, பேரை சொல்லி தொலை. மச்சான் அந்த ஜாரான்னு ஒரு பொண்ணு நம்ம காலேஜில் படிக்குதே. ஆமாம், அதுக்கு என்னடா இப்போ? இல்லை மச்சான் தயம், அந்த பொண்ணு காலையில் காலேஜுக்கு வரும்போது கார்லேயே வரா, காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது கார்லேயே போகிறாடா. எனக்கு ரொம்ப நாளாகவே டவுட்டுடா அந்த பொண்ணு மேலே. எனக்கு தெரியுமா அந்த ஜாராவை பற்றி ஏதாவது டீட்டெயில் ஏதாவது தெரியுமாடா? டேய் அசிங்கமாக கிட்டுருவேண்டா ஒப்பா, அவள் எப்படியும் வரா போகிறா, அவளுக்கு கார் இருக்குது, சொந்த கார் இருக்குது, அதனால வர போகிறா, உனக்கு எங்கடா எரியுது, மூடிட்டு வேலையை படுறா. மச்சான் தயம், அந்த பொண்ணு வரும்போது காலேஜுக்கு வரும்போது கார்லேயும் வருது, காலேஜ் முடிஞ்ச அடுத்த செகண்டே கார்லேயும் கிளம்பி போகுது வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி 2 பசங்களையும் கூட்டிகிட்டு வா, அதுவும் பார்க்க அவங்க பல்காக வேற இருந்தாங்க. என்னடா நடக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலடா. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தயன்ட்ட சொல்லிக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. தயன் செம்ம கடுப்பாயிட்டு, வெண்ணீங்களா இப்போ உங்களுக்கு என்ன வேணும், அவள் டீட்டெயில் வேணும் அவ்வளோதானே, அவள் பெரிய ஒரு மாஃபியா கேர்ள் போதுமா? தயன் இந்த மாதிரி சொன்ன அடுத்த செகண்டு தூக்கி வரி போடுது. தயன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், என்னது மாஃபியா கேர்ளா, அப்போ இவ ஒரு மாஃபியாவா? டேய் இவ ஒரு மாஃபியாலாம் இல்லைடா மயிறு, இவன் அண்ணன் ஒரு மாஃபியா, அண்ணாவோட மாஃபியா தங்கச்சி போதுமா? அண்ணாவோட மாஃபியா தங்கச்சியா? உண்மைவா மச்சான்? ஆமாடா,
போதுமா டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டீங்க, மூடிட்டு போயிருங்க, சாகடிச்சிடுவேன் இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா. தயம் கோவத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு திட்டிகிட்டு இருக்கான், செம்ம இரிட்டேட் கோவத்தில். ஸோ நம்ம தயம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓகேடா கோவப்படாத மச்சி கோவப்படாத, எனக்கு இதுவே போதும்டா டீட்டெயில், இதுக்கு மேலே கேட்டால் அவங்களுக்கு தலையே சுற்றி மயக்கப்பட்டு விழுந்துருவோம், போதும் போதும். தயம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக காலேஜ் பெல் அடிச்சிடுறாங்க. ஸோ தயம் பார்த்துட்டு டேய் வெண்ணீங்களா பெல் அடிச்சிட்டாங்க வாங்க கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே மச்சான் தோ வரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயம் பின்னாடியே போயிடுறாங்க. ஸோ தயங் இப்போ கிளாஸில் இருக்கான். ஸோ தயங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாருமே இருக்காங்க. நீங்கள் கிளாஸ்க்கு நான் என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ எல்லாருமே உங்களை தான் பார்க்குறாங்க. ஸோ தயங்கும் உங்களை பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி எப்படி விட்டுறான். ஸோ தயங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் இவன் நம்ம கிளாஸா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு செம்ம ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களை தான். ஸோ நீங்கள் தயங் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. தயங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கேருந்து டேய் பாடுறா மாஃபியா ஒரு கேர்ளு தயம் பக்கத்துலேயே, ஐயோ என்ன லக்குடா இவனுக்கு. தயங் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தயங்க போட்டு கிண்டல் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயங்க ஒரு பார்வை தான் டக்குன்னு வந்து அமைதியாகிட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க தயங் ஃப்ரெண்ட்ஸ்லாம். ஜனத்தில் பிரின்ஸிபலும் கிளாஸ்குள்ளே வந்துடுறாரு. ஸோ அப்படியே கிளாஸாக ஆரம்பிச்சிடுது. ஸோ பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே கவனிச்சிருக்காங்க. நம்ம தயங்க எதுவுமே கவனிக்கலாம், அவனுக்கு ஹெட்செட் போட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்டு இருக்கான். இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பார்த்துட்டு தயங்க கூப்பிட்றீங்க, தயம் தயம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ தயங்கு ஸோ எதுவுமே கேட்கல. ஸோ ஹெட்செட் போட்டிருந்தனால எதுவுமே கேட்கல. ஸோ நீங்கள் ஒரு குழுக்கணும்னா ஸோ நம்ம தயங்க திருப்பி வைத்துட்டு என்ன வேணும், யார் பாடம் நடத்திட்டு இருக்காரு, நீ என்ன ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொன்னோன்னா ஸோ தயங்க உங்களை பார்த்துட்டு இந்த பிரின்சிபல் பாடம் தரதை நான் கவனிக்கணும், எல்லாரையும் படித்து தூக்க வச்சுக்கிட்டு இருக்கான், தாலாட்டு பாடிக்கிட்டு இருக்கான், அவன் பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கான், இப்படி தான் சரியா, வேணும்னா நீ என்ன டார்ச்சர் பண்ணாத சரியா, மூடிட்டு வாழை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயம் உங்களை இப்படி திட்டி விட்டுறான். ஸோ அவன் அதுக்கு ஹெட்செட் போட்டு திரும்பவும் பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுறான். நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போகிறான் எனக்கு என்ன அப்படின்ட்டு நீங்கள் கண்டுக்காமையே விட்டுறீங்க. நீங்கள் வந்து பாடத்தை வச்சுருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் கிளாஸும் முடிஞ்சு ஸோ சார் போயிடுறாங்க. ஸோ லஞ்ச் டைமு. ஸோ எல்லாருமே கேண்டீனில் இருக்காங்க. ஸோ தயங்கு அவன் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கான். ஸோ அப்படியே ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கான் நம்ம தயம் வந்து. நீங்களும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து நேராக தயம் பக்கத்தில் வந்து உட்காருங்க. தயம் உங்களை பார்க்குறான், நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டீங்க. ஸோ தயம் உங்களை தான் கூப்பிட்றான், ஜாரா என்ன வேணும் தயம்? ஆமாம் நீ எதுக்கு இப்போ பார்த்தாலும் என் பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம், உனக்கு என்ன வேணும்? அப்போது எனக்கு ஒரு பெஞ்சே கிடைக்கலையா உட்கார்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கான் அவங்கள பிடிச்சி. நீங்கள் அவனை பார்த்துட்டு மிஸ்டர் கிங் தயம் நான் உட்காந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஏன்னா எனக்கு ஃபுல்லாகிடுச்சு, பெஞ்சஸ் ஃபுல்லாகிடுச்சு, எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நான் எங்கே போய் உட்காருவேன்? நான் பொய் சொல்கிறியா? நான் ஒன்றும் பொய்லாம் சொல்ல, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ தயங்கும் பார்க்குறான். ஸோ ஃபுல்லாக வந்து எல்லாருமே உட்காந்துருக்காங்க. உட்கார்றதுக்கு ஒரு பெஞ்சு கூட ஃப்ரீயாக இல்லை, எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஸோ நம்ம தயம் உங்களை பார்த்துட்டு ஓகே நெக்ஸ்ட் சாரி தெரியாமல் திட்டேன், நீங்களே உட்காந்து சாப்பிட ஓகே, இனிமேல் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தால் இவ்வளோ தான் சொல்லிட்டேன். ஐயோடா உங்கள் பின்னாடி நான் ஃபாலோ பண்ணி வர்றதுக்கு நான் என்ன ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயத்தில் சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. எங்கள் ஒரு லைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணிட்டேன். ஸோ அவன் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்படி தான் கொஞ்ச நாள் உங்கள் லைஃப் இப்படி தான் போகுது. நீங்கள் எப்பயுமே காலேஜ் வரும்போது காரில் தான் வருவீங்க. ஸோ கிளம்பி போகும்போது காரில் தான் போவீங்க. அப்போ தயம் வந்து உங்களை பில்லு பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு கோவப்பட்டுக்கிட்டு திட்டிக்கிட்டு ஸோ குட்டி குட்டி ரொமான்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்களும் அப்படி தான் நம்ம தயங்க பில்லு பண்ணிட்டு கிண்டல் பண்ணிட்டு ஸோ அப்பப்போ க்யூட்டான ஒரு சின்ன ரொமான்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் தயங்க ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ தயங்கும் அதே மாதிரி தான் உங்களையும் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ ஒன்றா சுற்றுறது, ஒன்றா கேண்டீன் போகிறது, ஒன்றா சாப்பிட்றது, ஒன்றா கிளாஸில் உட்காந்து கதை பேசுகிறது, லீவ் டைமு உங்களை வந்து தயங்க வந்து கூப்பிடுவான் வெளியே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் ஓகே சொல்லிட்டு ஜாலியாக ஒன்றாவே சுற்றிட்டு வருவீங்க. பார்க்கு பீச்சு எல்லா இடத்துலையும் ஒன்றாவே போயிட்டு சுற்றிட்டு வருவீங்க. நீங்கள் பண்ணுற ரியாக்ஷனை பார்த்துட்டு உங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் ஆயிரும், நீ எங்கே போகிற என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கேட்பான். ஸோ நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னா அதனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் பேர் கிங் தயம், அவன் ரொம்ப நல்ல பையன், ஸோ அவன் கூட லைஃப் ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அவனை மேனேஜ் பண்ணிக்கணுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பீங்க. அவங்க
அண்ணன் ரொம்ப கோவப்பட்டிருப்பான். ஜேகே வந்து செம்மையாக கோவப்பட்டிருப்பான். ஏன் என்கிட்ட இந்த விஷயம் சொல்லவே இல்லை, ஏன் அண்ணன்ட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டிருப்பான். நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இனிமேல் நானே உன்னை காலைல ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டரும் போட்டிருப்பான். ஸோ உங்களுக்கு ஒரு வழியே தெரில. நீங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லுவீங்க, அவன் ரொம்ப நல்லவண்ணா, ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணுவீங்க. ஸோ ஒரு வழி இல்லாமல் நம்ம ஜேகேவும் ஒத்துப்பான். ஸோ தங்கச்சியோட லைஃப் தான் ரொம்ப முக்கியம், அவள் ஹாப்பினஸ் தான் முக்கியம்ன்ட்டு. ஸோ வேறு வழி இல்லாமல் ஒத்துப்பான். ஒரு நாள் உன் பாய் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அண்ணன் வந்து சொல்லியிருக்கான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லியிருக்கான். ஸோ அவங்களும் ஓகே, தங்கச்சி ஓகே சொல்லியிருப்பா. கேர்ள் லைஃப்பும் ஸோ தயங்க லைஃப்பும் இப்படி தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு இப்போது நீங்களும் தயங்கும் பைக்கில் தான் வந்துட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் தயங்கிட்ட சொல்கிறீங்க, தயங்கம் ஸ்ட்ரைட்டாக என் வீட்டுக்கு போ. இது உன் வீட்டுக்கா? எதுக்குடி? அண்ணன் உன்னை கூப்பிட்டாங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ நீ நேராக வீட்டுக்கு போ. அடியே என்னடி இன்னும் கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியாடி, சபாதி கேட்டலான்னு முடிவு பண்ணிட்டியா ஒன்றுங்கிட்ட? ஐயோ என்ன பேசுகிற, மொண்டையில் கொட்டிடுவேன். இப்படிலாம் பேசாத. அண்ணன் உன்கிட்ட ஒன்று பேசணுமா, உன்னை பார்க்கணுமா? நான் எல்லாமே சொல்லிட்டேன், அண்ணன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்னது எல்லாத்தையும் சொல்லிட்டியா? என்ன சொன்னேன்? இல்லை பண்ண விஷயம் கேட்டு சமாதி கட்டிட்டா. எனக்கு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேடி. அண்ணன் வேற ஒரு மாஃபியா, இது தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ என்ன நடக்க போதோ. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் அண்ணன்ட்ட எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். நீ பயப்படாமல் நேராக எங்கள் வீட்டுக்கு போகிற நீ, சரியா? வெயிட்ரி, நீ ஒரு முடிவோட தாண்டி இருக்க, போய் தொலைகிறேன். நான் பண்ணுறது லவ் பண்ணி தொலைச்சிட்டேனே, ஐயோ கடவுளே என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையம் புலம்பிட்டு கொஞ்ச நேரம் ட்ராவல் ஆகுறான். ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் 2 பேருமே ரீச் ஆகிடுறீங்க. நீங்கள் பைக்கை விட்டு இறங்குறீங்க. ஸோ தயங்க உங்களை பார்த்துட்டு, சரி நான் போயிட்டு வரேன், பாய். ஏய் எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து அவங்க கீயை பிடுங்கிடுறீங்க. ஸோ தயங்க பார்த்துட்டு, ஏய் பைக் கீயை கூட்டுறீ. முடியாது, நீ இப்போ உள்ளே வர. ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற, நான்லாம் வரலடி ஒன்றுங்கிட்ட, வாய்ப்பே இல்லை. பாடிகாராக இருக்காங்கடி, நான்லாம் வரல, இந்த ஆட்டத்துக்கு நான் விளையாட்டுக்கே வரலடி, நான் போகிறேன்டி, பைக்கு சாவியை கொடுறி. முடியவே முடியாது, நீ இப்போ வர்ற. இந்த மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்க்கும்போது தயங்க உங்கள் கையை பிடிச்சிட்டு, சொல்றி வந்து தொலைகிறேன், எனக்கு சம்மதி கட்டணும்னு முடிவு பண்ணிட்டேன், லுக் பண்ணி வேற தொலைச்சிட்டேன், நான் பண்ணுறது உனக்கு எல்லாம் தாங்கி தானே ஆகணும், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தயங்க அப்படியே உங்களை களி ஊற்றிட்டு திட்டிகிட்டே வரான். ஸோ அப்படியே உள்ளே 2 பேரும் என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே எப்படியோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ லேப்டாப்பில் ரொம்ப சீராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவங்க என்ன கூப்பிட்றீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானோ. ஸோ ஜேகேவும் பார்க்குறான். வா சாரா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கூப்பிட்டு அடுத்து செய்தேன். நீங்கள் தயங்க பிடிச்சி கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வரீங்க. நம்ம தயங்கு அப்படி பயத்தை வெளியே கட்டாமல் தைரியத்தில் ஏதோ ஒரு தைரியத்தில் உள்ளே போகிறான். நீங்கள் வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு, அண்ணா நான் சொன்னேனே, சரி ஓகே உட்காருங்க. நம்ம தயங்க உட்காந்துருக்கான், நீங்களும் உட்காந்துருக்கீங்க பக்கத்தில். நம்ம ஜேகே தயங்க பார்த்துட்டு, மிஸ்டர் கின்தயம் ஏதாவது ஜூஸ் குடிக்கிறீங்களா? இன்னும் வேண்டாம், பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே, ஸோ உங்களுக்கு என் தங்கச்சி எத்தனை நாளாக தெரியும்? ரொம்ப டேஸாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேருமே. ஜேகே இந்த மாதிரி தயன்ட்ட கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ நம்ம தயங்கு எல்லாமே சொல்லிடுறான். ஓகே, ஸோ ரொம்ப நாளாகவே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க இப்படி தானே? ஆமாம், ரொம்ப நாளாகவே டேஸாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது உங்கள் மம்மி டேடிக்கு தெரியுமா? தெரியும், நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், ஸோ அவளை தான் மேரேஜ் பண்ணிட்டு அவள் கூட வாழ்க்கை வாழணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் மம்மியும் டேடியும் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நாள் கூட்டிகிட்டு வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே. தயங்க வந்து இந்த மாதிரி ஜேகேட்ட ஸோ எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஜேகேவும் கேட்டு புரிஞ்சுட்டு, ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஜாரா என்ன உனக்கு ஓகேவா? அண்ணா உனக்கு ஓகேன்னா எனக்கு டபுள் ஓகே தானா, உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் இல்லைடி, இது உன்னோட லைஃப் டி. ஸோ உனக்கு ஓகேனா அண்ணனுக்கு ஓகே தான், ஓகேவா? ஹாப்பியா? நான் லவ் யூ, நான் லவ் யூ டூ. ஜேகே தயங்க பார்த்துட்டு, ஆனால் ஒரு விஷயம் தயம், என் தங்கச்சியை குடும்பப்படுத்துறது, கட்டாயப்படுத்துறது, ஸோ டிவோர்ஸ் வரைக்கும் போகிறது, இந்த மாதிரி வேலைலாம் வைக்கக்கூடாது. முக்கியமாக அவளை வந்து நல்லா கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கணும். நீங்கள் கவலையே படாதீங்க, நான் கண்ணுக்குள்ளே வச்சு இவளை பார்த்துப்பேன், அதாவது ராணி மாதிரி பார்த்துப்பேன்னு சொல்கிறேன்.
தயங்க இல்லாம சொல்லிடுறான். ஸோ ஜேகேவா சரி ஓகே மிஸ்டேக்குன்னு தயம். ஸோ மம்மிட்டையும் டேடிட்டையும் இப்போ சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு மம்மியும் டேடியும் ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. ஸோ நாளைக்கு மேரேஜ் விஷயமா 2 பேர் விஷயமா பேசலாம். ஸோ ஜேகே தயன்ட்டு அந்த மாதிரி சொல்லிடுறான். ஸோ தயங்கும் ரொம்ப ஹாப்பி, உங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. தயம் ஜேகேவை பார்த்துட்டு ஓகே நாளைக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மறுநாள் உங்கள் மேரேஜ் விஷயம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் தான் ஜிகே வீட்டில். ஸோ உங்களுக்கு ஸோ எல்லாருமே இருக்காங்க தயங் ஃபேமிலி. ஸோ உங்கள் ஃபேமிலி எல்லோருமே இருக்காங்க. ஒரு வழியாக பேசி முடிச்சிடுறாங்க. ஸோ மேரேஜை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்களுக்கும் தயங்கும். மறுநாள் காலையில் ஸோ உங்களுக்கும் தயங்கும் மேரேஜ். மனமேடையில் நம்ம தயங்க உட்காந்துருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஐயரும் வந்து ஸோ பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸோ நீங்கள் நடந்து வரீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க அந்த சாரியில். ஸோ நம்ம தயங்கு ஒச்சக்கண்ணு எடுக்காமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. உங்களை தான் செம்ம அழகாக இருக்கீங்க அந்த சாரியில், பிங்க் சாரியில். ஐயோ அழகாக இருக்காளே பொடாட்டி, என்னடி மனுஷனை இப்படி கொத்து போட்டேடி இந்த தயங்க அப்படின்ட்டு ஏங்க அவன் மனசுக்குள்ளேயே அப்படியே பேசிட்டு அப்படியே உட்காந்துருக்கான். ஸோ நீங்கள் தயங்க பக்கத்தில் வந்து உட்காருங்க. ஐயரும் பூஜை சொல்லி முடிச்சுட்டு கேட்டிங்கன்னா சொன்னோன்னா ஸோ நம்ம தயங்க வந்து அவங்க தாலியை எடுத்து ஸோ கழுத்தில் கட்டி விட்டுறாரு, முடிச்சு போட்டு விட்றாரு. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்கள் அண்ணனுக்கு ரொம்பவே ஹாப்பி. ஸோ தங்கச்சியோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கேக்கு வெட்டி ஸோ செல்ஃபி எடுத்து ஸோ செம்ம வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் கொண்டாடிட்டோம். டைம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிலீவ் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தயங்க ஒரு முறை தான் ஸோ ஒன்று அமைதியாகிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் நம்ம தயங்கும், நீங்களும் ரொம்ப ஹாப்பி. ஸோ ஜேகேவும் ரொம்ப ஹாப்பி. ஸோ ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலி எல்லாருமே ஹாப்பி. ஸோ உங்கள் ஃபேமிலியும் ஹாப்பி, தயங் ஃபேமிலியும் ஹாப்பி. ஸோ உங்கள் லைஃபும் அண்ட் தயங் லைஃபும் ரொம்ப ஹாப்பியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போய்கிட்டுருக்கு. ஹாப்பி என்டிங் தான். லவ் இஸ் மாஃபியா சிஸ்டர் ஒன் ஷார்ட் எபிசோட் இதோட கதை முடியுது. ஸோ புதிய எபிசோட் லவ் இஸ் மாஃபியா எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நான் கிளம்புற டைம்ச்சு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். லவ் சார் நான் இங்கே பாய்.